நம்ம போத்தனூர் செட்டிப்பாளையம் ஏரியால சூப்பரான 3BHK வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க. லேண்ட் ஏரியா டோட்டலா 2 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. பில்டிங் 1620 ஸ்கொயர் ஃபீட் கட்டி இருக்காங்க. கார் பார்க்கிங் 10க்கு 14ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல டோர் அண்ட் அளவு டீ குட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹால் ஏரியா 16க்கு 14ங்கிற அளவுல நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்திருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி சூப்பரான 3BHK வீடு கொடுத்திருக்காங்க. கிச்சன் 11க்கு 6ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. கிச்சனுக்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாக்கு போறதுக்கு கிச்சன் ஏரியால இருந்து உள்ள டோர் கொடுத்திருக்காங்க. 6க்கு 6ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11க்கு 8ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூமும் கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல காமன் பாத்ரூம் 5க்கு 5ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. போர்வெல் 500 அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் எல்லாமே வீட்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பக்காவா பண்ணிருக்காங்க. வீடு விண்டோஸ் எல்லாமே உட்ல தான் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 4க்கு 7ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பால்கனி 4க்கு 4ங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க. மூணாவது பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 14ங்கிற அளவுல மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்திருக்காங்க. சவுத் ஃபேசிங் DTCP அப்ரூவ்டு சைட்டுங்க. ரெரா அப்ரூவலும் இருக்குங்க. பில்டிங்க்கு பிளான் அப்ரூவலும் அவைலபிள்ல இருக்குதுங்க. அட்டாச் பாத்ரூம் 7க்கு 7.5ங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே லக்ஸரியா பண்ணிருக்காங்க. நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 85ல இருந்து 90% வரைக்கும் தாராளமா பண்ணி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 54.5 லட்சம் சொல்றாங்க. நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க.